சின்ன வயசுல எந்த ஒரு செலிப்ரேஷனாலும் எங்க அம்மா பண்ற ஒரு ஸ்வீட் 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்ட். கேசரி தான் பண்ண போறோம். ரொம்பவே சாஃப்டா வாயில வச்சதும் கரையிற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கையளவு முந்திரிய நல்ல பொன்னிறமா வறுத்து அது கூடவே ஒரு கையளவு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணி நல்ல பலூன் மாதிரி வந்ததும் ரெண்டையும் ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு அதே நெய்ல ஒரு கப் ரவா ஆட் பண்ணி நல்ல வாசனை வர மாதிரி வறுத்து அதையும் ஒரு ஓரமா வச்சு அடுத்து ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊத்தி ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ண ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவை ஆட் பண்ணி ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நீங்க ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிப்படாம கிண்டி விட்டு கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் தண்ணியில கரைச்சி ஆட் பண்ணிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் காரம பவுடர் சேர்த்து நல்லா கிண்டி இறக்கணும்னா நல்ல டேஸ்டியான கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.